இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதுக்கு மேலே செந்தமிழெல்லாம் பேசி நான் கொல்ல முடியாது. ஏன்னா அந்த பேச்சாற்றல் மேடையில் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாடகம் நான் ஏன் பண்ணுறேன், இப்போ தான் பிஸ்மி என்னை கேட்டாப்ல, நான் திடீர்னு சினிமாலேருந்து நாடகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன பிஸ்மி, நீ தானே கேட்ட? ஸோ பிஸ்மிட்ட சொன்னேன், என்னுடைய சொந்த தாய்மாமன் கூப்பிட்டு, இல்லை வேறு மாதிரி சொன்னான்னா அது இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட டீசெண்டாகவே சொல்கிறேன். என்னுடைய சொந்த தாய்மாமன் கூப்பிட்டு அவர் வீட்டை பெருக்க சொல்லியிருந்தா கூட நான் பண்ணியிருப்பேன். ஸோ அவருடைய ட்ரூப்பில் நடிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அப்படின்ற. அது உண்மைதான். பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி நான் இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் பிறந்த மறு நிமிஷம் என்னை தூக்கினது அவருடைய அப்பா வைஜி பார்சாரதி கையிலேருந்து வைஜி மகேந்திர மாமா தான் என்னை தூக்கினார். ஸோ அவ்வளோ க்ளோஸ். இது ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் இல்லை ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் யூ கேன் சே. பிகாஸ் பாட்டி, அம்மா, எங்கள் அப்பாவும் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா நடித்த ஒரே இடத்துல அவர் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு சாயங்காலம் இங்கே வைஜி மகேந்திர சார் ட்ரூப்பில் தான் பண்ணினார். ஸோ மாமா சொல்கிற மாதிரி ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் யூஏன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போ எல்லாருமே ஸ்கூல்லலாம் சின்ன சின்ன ட்ராமாஸ் போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் நான் ஸ்கூலில் ட்ராமாஸ் போட்டிருக்கேனே தவிர எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எப்போவுமே ஒரு ஆசை இருந்தது, எப்போ தியேட்டர் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியும். சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, டேலண்ட்டும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதனால ஸோ தட் இஸ் என் என்ட்ல. நான் சினிமா பற்றி பேசுகிறேன். சினிமாவில் வந்ததுனால சினிமா இஸ் தியேட்டரை கம்பேர் பண்ணுறதை விட சினிமா டெஃபினட்டாக ஈஸி. பிகாஸ் தப்பு பண்ணினா கூட ரீடேக்ஸ் இருக்கு. இங்கே நோ ரீடேக். நான் லைவ் ஷோஸ் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மிஸ்டேக் மூவ்மெண்ட் தப்பாக ஆடினா ஆடியன்ஸ் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க, இல்லை யாராச்சும் வழிக்கு ஸ்டேஜில் விழுந்தா வாட் ஆல் டிசாஸ்டர்ஸ் கேன் ஹேப்பன், அந்த மாதிரி ஐ நோ. லைவ் ஷோ, ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன், இங்கே மாத்திரம் இல்லை அப்ராட்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே தவிர பேஜாக டயலாக் பேசி தியேட்டரில் நடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான, அண்ட் இட் வாஸ் அ சேலஞ்சிங் திங். எனக்கு பண்ணணும்னு இருந்தது, பட் அதை பற்றி நான் யோசிக்கல. ஒரு காலகட்டத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிரஷன் நம்பர் 39, 38, 36 அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக டெலிவரி மாதிரி ஒரு மோடு வந்துடும். நிறைய படங்களோ யூ கைண்ட் ஆஃப் பிகம் பர்ன்ட் அவுட் ஆஸ் அன் ஆக்டர்ன்னு சொல்லலாம். யூ ரீச் அ பிளாட்டோ வேர் ஒரு கிரியேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ டோன்ட் கெட். ஓகே, மனி இஸ் நாட் எவ்ரி திங். At the end of the day you should be happy with your job. நீங்க செய்யற தொழில சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் இதுக்கு நடிக்க பேசாம தொழிலே விட்டுட்டு நம்ம இட்லி மாவு கூட ஐஷூஸ் கிச்சன் ஆரம்பிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு வியாழக்கிழமை அதுவுமா ஐ பேசிக்லி பிலீவ் ஐ எம் அ பாபா டிவோட்டி. ஸோ எனக்கு சத்தியமா பாபா மூலமா இது தான் சொல்லலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாமா கிட்டேருந்து ஃபோன் வந்தது, யுஏயோட 63rd ப்ரொடக்ஷன் நீ பண்ணுவியா அப்படின்னு. நான் எதுவுமே யோசிக்கல, எஸ்ன்னு சொன்னேன். நிஜமாவே என்னுடைய கம்பேக்கா கோயிங் பேக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய லைஃப்ல இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட். பிகாஸ் அட் த டைம் நினைச்சேன் நிஜமாவே இல்லை, இன்னும் லைக் தியேட்டருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லா கலீக்ஸும் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் சொல்றது, லைஃப்ல ஒரு டிராமா பண்ணுங்க ப்ளீஸ். நிஜமாவே இட் வில் ரீட்ரெயின் யூ ஆஸ் அன் ஆக்டர். இட்ஸ் லைக் ஸ்கூலுக்கு திருப்பி போற மாதிரி. நிஜமாவே பள்ளிக்கூடத்துக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டைம் டேபிள் ஷெட்யூல், so much of discipline is there. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு திருப்பி ஸ்கூல்ல போய் ஒரு பிரின்சிபல் அண்ட் எங்களுடைய டிராமா ட்ரூப் மொத்தமே டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். அதுதான் the beauty of the drama troupe. There is no ego clashes, there is no unnecessary gossip. எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஒன்னா டிராவல் பண்றோம், தங்குறோம், சாப்பிடுறோம் ஒன்னா. அண்ட் இட்ஸ் பக்கா பிளான்ட். there is no confusion. 7 மணிக்கு டிராமா ஆரம்பிக்கும்னா மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, டிராமா நடக்கும். அண்ட் நான் மாமா ஒரு லிஸ்ட் பெருசா சொன்னார், இவ்வளோ மாபெரும் நடிகர்கள்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மாபெரும் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட அவருடைய பீக் கரியர்ல இதே யுஏல டிராமாஸ் போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இன்னைக்கு நானும் சேர்ந்திருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், இதுக்கப்புறம் என்ன மாமா ட்ரூப்பை விட்டு தூக்கி போடாம கண்டினியூஸா எனக்கு யுஏல ஏதாச்சும் ரோல் கொடுத்துட்டு வாழ்க்கை மொத்தம் நான் நாடகம் பண்ணிட்டு, எஸ் சினிமா பண்ண மாட்டோம்னு சொல்லலை, டெஃபினெட்லி வி லவ் சினிமா.
மாமாவும் இப்போ சினிமா பண்றாங்க. பட் நாடகம் அழியக்கூடாது டெஃபினட்டா. அதுல டெஃபினட்டா என்னுடைய சின்ன, அதாவது ராமருக்கு கட்டுறதுக்கு ஒரு அணில் குட்டியா ஏதோ ஒரு உதவினா மாதிரி என்னால என்ன கான்ட்ரிபியூஷன் யுஏக்கும் இதுக்கும் பண்ண முடியுமோ. பிகாஸ் உண்மையிலே 3rd ஜென்ரேஷன், சோ ப்ரௌட். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, நிறைய பேரால சொல்லிக்க முடியாது, 3வது தலைமுறை ஒரு பேனர்ல பண்றதுன்னு. ஸோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி எங்க பாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும். அவங்க 2 பேரும் வகுத்த அந்த பாதையில நான் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்பட்டேன்னு first attempt with the best in the business I got into it. So எனக்கு no regrets. And Sriram Properties especially, I have to thank them because எங்களுடைய travel arrangements to எங்களுடைய food to எங்களுடைய stay and to taking care of us, they have been absolutely fantastic. Everything, all the arrangements, fantastic sponsors, எங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் எங்களை பார்த்துக்கிறதும் சரி, எல்லா விதத்துலையுமே சரி, அவங்களுடைய ஜெனராசிட்டி அண்ட் கைண்ட் ஹார்ட்டட்னஸ் அது தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எனக்கு இப்போதான் தெரிய வந்தது இந்த மாதிரி இந்த ஷோஸ் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு. அண்ட் இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். பிகாஸ் டெஃபினட்டாக நாடகம் வந்து பார்க்கணும். இந்த நாடகம் மாத்திரம் இல்லை, யுஏ, எஸ் நான் பார்ஷியல் தான், யுஏக்கு பிராண்ட் அம்பாசிடர் தான். யுஏ பண்ற எல்லா நாடகங்களையும் பார்க்கணும். வைஜி மகேந்திரா சார் போடுற அத்தனை பிளேஸையுமே, தேர் இஸ் அதர் பிளேஸ் ஆல்சோ, நாடகம், ஸ்வதேஸ் ஐயர், வெங்கடாதிரி, அந்த மாதிரி பல பிளேஸ் அவரோடது இருக்கு. ஈச் ஒன் இஸ் யூனிக் அண்ட் ஃபென்டாஸ்டிக். அண்ட் இந்த டிராமா 2ஆம் ரகசியம்ல நான் பண்ற கேரக்டர் வந்துட்டு, அந்த கேரக்டர் பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. டிராமா வந்து பாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய லைஃப்ல நான் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்ல, சினிமாவா இருக்கட்டும் எதுலயா இருக்கட்டும், the most positive inspiring character அப்படின்னா இதுதான். ஸோ ஆன் தட் நோட் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வைஜிஎம் அங்கிள்க்கும் என்னுடைய தேங்க்ஸ்.